ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஹனுமர் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஹனுமர் நமக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்துக்கான ஹனுமர் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்ட் விஸ்டம் ஃபார் பர்பஸ், ஹியூமிலிட்டி, uplift others, integrity, find your passion, gain true knowledge, align with your values. ஸோ 7 டேஸ்க்கு 7 கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த கார்ட்ஸ் மூலமா ஹனுமர் நமக்கு கொடுக்குற மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு டே 1 விஸ்டம் ஃபார் பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஸ்டம் இஸ் நாட் ஜஸ்ட் நாலேஜ் பட் இட்ஸ் அப்ளிகேஷன் இன் சர்வீஸ் ஆஃப் குட். ஆஸ் ஐ யூஸ்ட் மை விஸ்டம் டு சர்வ் ராமா, யூஸ் யுவர் நாலேஜ் ஃபார் பாசிட்டிவ் பர்பஸஸ் அண்ட் டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு மூலயமா ஹனுமர் சொல்லியிருக்க மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட இந்த வாரம் நம்மளோட வாழ்க்கை நோக்கத்திற்கான தெளிவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம ஏற்கனவே எடுத்துக்கொண்ட ஒரு பாதையில் ஒரு சின்ன வழிகாட்டுதல் இல்லை ஏதாவது ஒரு சைன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வழியில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பாதை அது சரியான பாதை தானா, அதில் போகலாமா அப்படிங்கிறதுக்கான சைன் இந்த வாரத்தில் ஹனுமர்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வாரம் ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை நோக்கத்துக்கான தெளிவு கிடைக்கும். அது என்னவா வேணாலும் இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை நோக்கத்திற்கான ஒரு வழிகாட்டுதல், ஒரு தெளிவு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஹியூமிலிட்டி. இந்த கார்டு மூலமா ஹனுமர் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஹியூமிலிட்டி இஸ் த மார்க் ஆஃப் ட்ரூ greatness, as I always remain a humble servant. Recognize your limitations and remain grounded. ஓகே, இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட அன்பும் மரியாதையும் காட்டுவாங்க. உங்ககிட்ட இங்கே பாருங்கள், இந்த வானராஸ் எப்படி ஹனுமர்கிட்ட ரொம்ப அன்பாக அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்காங்களோ அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க இந்த வாரத்தில் உங்ககிட்ட அன்பையும் மரியாதையும் காட்டுவாங்க, கொடுப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் ரொம்ப பெருமையாக எடுத்துக்கக்கூடாது. ஆகா, நம்மளை இவ்வளோ மதிக்கிறாங்களே, இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே அப்படின்னு ரொம்ப பெருமையாக எடுத்துக்காமல் நீங்கள் ரொம்ப தாழ்மையோடையே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் உங்களுக்கு ஹனுமர் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த வாரம் என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு கிடைக்கிற மரியாதைகள் நீங்கள் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. என்ன உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் உங்கள் நிலையிலேருந்து நீங்கள் மாறக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஹியூமிலிட்டி கார்டு மூலயமா, 2வது கார்டு மூலயமா ஹனுமர் சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது கார்டு என்னென்னா அப்லிஃப்ட் அதர்ஸ். யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த் டு அப்லிஃப்ட் அதர்ஸ், நாட் டு டாமினேட் தெம், ஆஸ் ஐ யூஸ்ட் மை பவர் டு சர்வ் ராமா அண்ட் ப்ரொடெக்ட் தி இன்னசென்ட். எம்ப்ளாய் யுவர் எபிலிட்டிஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆல், நாட் ஃபார் பர்சனல் கெயின். ஸோ இந்த கார்டு மூலயமா, இந்த மெசேஜ் மூலயமா ஹனுமர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மற்றவங்களை உயர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்களோட மன சோர்வை ஒருத்தவங்க ரொம்ப மனசளவில் உடஞ்சி போயிருக்காங்களா, அந்த மன சோர்வை நீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறா கூட ஹெல்ப் பண்ணலாம். உங்களோட ஒரு வார்த்தை அவங்கள பிரகாசமாக்கும், அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜியை கொடுக்கும், அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும்னா அதை பண்ணுங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கண்டிப்பாக இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அமையும். உங்களோட ஆதரவை தேடி யாராவது ஒருத்தங்க வருவாங்க. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை அவங்க வாழ்க்கையை பிரகாசமாக்கும். அந்த மாதிரியான இன்சிடெண்ட் உங்கள் லைஃப்பில் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஹனுமரோட கார்டு எதுவுமே காரணம் இல்லாமல் வராது. ஸோ இப்போ வந்திருக்க மெசேஜ் எல்லாமே இந்த வாரத்தில் நமக்கு நடக்க போகிற சம்பவங்களை மீன் பண்ணி தான் வந்திருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஒரு வார்த்தை மற்றவங்களை மற்றவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி பண்ணும்போது அந்த விஷயம் உங்களுக்கு பல மடங்கு நல்லதாக அமையும். உங்களோட ஒரு வார்த்தை ஒருத்தங்களை எனர்ஜி ஆக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குதுன்னா
அது மூலயமா உங்களுக்கு அதோட பலன் வந்து பல மடங்காக இருக்கும். ஓகேவா? பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் தான் ஹனுமர் இந்த அப்லிஃப்ட் அதர்ஸ் கார்டு மூலயமா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து 4th கார்டு டே 4க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டிகிரிட்டி. யுவர் ஆக்ஷன்ஸ் டிஃபைன் யூ ஆஸ் மை ஆக்ஷன்ஸ் டிஃபைன்ட் மை டிவோஷன். லைவ் லைஃப் ஆஃப் இன்டிகிரிட்டி அண்ட் பர்பஸ். ஓகே, இந்த கார்டு மூலயமா ஹனுமர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேர்மையாக இருக்கணும். எந்த விஷயத்துலையுமே குறுக்கு வழிக்கே போகாதீங்க. நேர்மையோடு இருங்க, நேர்மையான வழியில் போங்க, நேர்மையான செயல்களை செய்யுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு நீண்ட கால பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சாதாரணமாக குறுக்கு வழியில் இன்றைக்கே இந்த வேலையை முடிச்சுட்டா இது நடக்கும், இன்றைக்கே கிடைச்சிரும் இதுக்கான பலன் அப்படின்னு நினச்சி ஷார்ட் ரூட்டில் போகாதீங்க, ஷார்ட்கட்டில் பண்ணாதீங்க. எதுவுமே நேர்மையான பாதையில் செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன் உடனே கிடைக்கலனாலும் பின்னாடி நிலச்சி நிற்கும். நீங்கள் குறுக்கு வழியில் போய் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே உங்களை விட்டு போயிடும். ஸோ நேர்மையாக நேர் வழியில் நீங்கள் போய் பண்ணுற எந்த காரியமாக இருந்தாலும் நிலச்சி நிற்கும். அப்படிங்கிறது தான் இந்த இன்டிகிரிட்டி கார்டு மூலயமா ஹனுமர் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகே, அடுத்து 5th டே, 5வது நாளுக்கான ஹனுமரோட மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைண்ட் யுவர் பேஷன். Find your inner fire, the source of your passion and drive. As my devotion to Rama fueled my actions, connect with your inner motivation and purpose. ஓகே, இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க ஹனுமர் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ஆர்வம் என்ன, உங்களோட பேஷன் என்ன, உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த வாரம் உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வத்தை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஹனுமர் இந்த மெசேஜ் மூலயமா சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அது உங்களோட இந்த விஸ்டம் ஆஃப் பர்பஸ் அது கூட கண்டிப்பாக லிங்க் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி உங்கள் பேஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. அது கண்டிப்பாக உங்கள் லைஃப் லாங் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல பலனை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை தான் வந்துட்டு உங்களோட ஃபைண்ட் யுவர் பேஷன் சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆர்வம் எதில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை நோக்கி உங்களோட பயணத்தை பண்ணுங்கள். உங்களோட இன்னர் மோட்டிவேஷனை வந்து அது கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கார்டும் டே 5 கார்டும் அப்படி எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு மெசேஜுமே கனெக்டடாக தான் வருது. அடுத்து டே 6க்கு பார்த்தோன்னா, கெயின் ட்ரூ நாலேஜ். ட்ரூ நாலேஜ் இஸ் ஃபவுண்ட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிவோஷன். As I learned through my service to Rama, seek wisdom through practical application and faith. ஓகே, இந்த கார்டு மூலயமா ஹனுமர் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 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 சின்ன புக்கை கூட நீங்கள் படிக்கலாம். ஒரு புக்கில் இருந்து கூட உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். ஒரு பெரிய குருமார் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து ஒரு நாலேஜ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆழ்ந்த ஞானம், ஒரு உண்மையான ஞானத்தை தர விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும், தர விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த ஆழ்ந்த ஞானம், அந்த உண்மையான ஞானத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடைக்கும்போது ஒரு சின்ன புக்கு, ஒரு பேப்பர், உங்கள் கைக்கு ஒரு பேப்பர் கிடைக்கிது அப்படின்னா கூட அதை படிச்சிங்கன்னா அது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு லிங்க் ஆகும். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்போ ஏதோ ஒரு முன்னாடி போகிற வெஹிக்கிள்லையோ இல்லை சைடில் போகிற வெஹிக்கிள் ஏதோ ஒரு போர்டில் எழுதியிருக்கிற ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் லைஃப் கூட கனெக்ட் ஆகும். ஸோ அது ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரியான ட்ரூ நாலேஜ் அதை வந்து நீங்கள் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர். ஓகேவா? அடுத்து டே 7, 7வது கார்டு மூலயமா ஹனுமர் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அலைன் வித் யுவர் வேல்யூஸ். ஃபைண்ட் யுவர் பர்பஸ் பை அலைனிங் வித் யுவர் வேல்யூஸ் ஆஸ் ஐ அலைன் மை பர்பஸ் வித் சர்விங் ராமா. டிஸ்கவர் யுவர் ட்ரூ காலிங் பை லிவிங் இன் அக்கார்டன்ஸ் வித் யுவர் பிலீஃப்ஸ். ஓகே, இந்த கார்டு மூலயமா ஹனுமர் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் சில சூழ்நிலைகள் வந்து உங்களை ரொம்ப சோதிக்கும், உங்களை ரொம்ப சோதனைக்குள்ளாக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் உங்கள் மதிப்பு மரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது, அதிலிருந்து கொஞ்சமும் இறங்கக்கூடாது. உங்களோட தரம் என்னவோ அதில் நீங்கள் நிற்கணும். மற்றவங்களுக்காக உங்களோட தரத்தை நீங்கள் தாழ்த்திக்க கூடாது. சில சம்பவங்களுக்காக, சில விஷயங்களுக்காக உங்கள் தரத்தை தாழ்த்திக்க கூடாது. அப்படி அதே மாதிரி உங்கள் தரத்தோட உங்கள் நிலையை மாற்றிக்காமல், உங்கள் மதிப்பை குறைச்சிக்காமல், உங்கள் தரத்தை குறைச்சிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட மதிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், உங்களோட வேல்யூவை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த கார்டு மூலியமாக ஹனுமர் சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாரம் வந்து உங்கள் நோக்கத்துக்கான ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன உயர்வு வந்தாலும் அதை தாழ்மையோடு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், நீங்கள் வாழ்க்கையில் உயர்வீங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து நேர்மையாக நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நேர்மையை எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி நேர்மையோடு இருந்தீங்க, நேர்மையாக செயல்படுற எல்லா விஷயமும் உங்களுக்கு நீண்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடி பலன் கிடைக்காட்டியும் நீண்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஆர்வம் என்ன, உங்களுக்கு எதில் எண்ணத்தில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உண்மையான ஞானத்தை பெறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட வேல்யூஸை எதுக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாமே, இந்த மெசேஜஸ் எல்லாமே ஒன்று கூட ஒன்று ரிலேட் ஆகி தான் வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நமக்கு அமையும். இந்த இடத்துல நேர்மையாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம நேர்மையை சோதிக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு தான் ஹனுமர் இப்படி ஒரு அலர்ட்டை கொடுக்குறாங்க. அப்லிஃப்ட் அதர்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களோட உதவியை நாடி சிலர் வரலாம். யாராவது கண்டிப்பாக உங்கள் உதவியை நாடி வரலாம். அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஹனுமர். அதே மாதிரி ஹியூமிலிட்டி, உங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிட்டு தலைக்கு ஏற்றிக்கக்கூடாது, தலகணம்லாம் வரக்கூடாது. கேஷுவலாக எப்பவும் போலவே உங்கள் நிலையிலேருந்து நீங்கள் மாறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வாரத்தில் பெருமையும் புகழும் வரும். அதுக்கான மெசேஜ் தான் இது. ஓகேவா? இந்த வாரத்தில் நீங்கள் வாழ்க்கையோட நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதுக்கான மெசேஜ் தான் இந்த விஸ்டம் ஃபார் பர்பஸ். அடுத்து ஃபைண்ட் யுவர் பேஷன். கண்டிப்பாக இந்த வீக்கில் உங்களோட ஆர்வம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதுக்கான மெசேஜ் தான் இது. அடுத்து கெயின் யுவர் ட்ரூ நாலேஜ். உங்களோட உண்மையான ஞானம், ஏதாவது ஒரு சாதாரண விஷயம், ரொம்ப அற்ப விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களை அடிக்ட் ஆக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், உண்மையான ஞானம் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மெசேஜை சொல்லியிருக்காங்க. அடுத்து அலைன் வித் யுவர் வேல்யூஸ். எந்த விஷயத்துக்காகவும் உங்களோட மதிப்பு மரியாதையை குறைச்சிக்காதீங்க, உங்களோட தரத்தை தாழ்த்திக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட வேல்யூஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து அலர்ட்டாக இருக்கணும். இதுதான் ஆக்சுவலி ஹனுமர் கொடுக்குற வார்னிங். உங்களோட மதிப்பு மரியாதை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு முன்கூட்டியே ஹனுமர் நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த ரீடிங் எல்லாமே ஒன்றோட ஒன்று இந்த மெசேஜஸ் லிங்க் ஆகி தான் வந்திருக்கு. நீங்கள் எது உங்களுக்கு ரீசனேட் ஆகுதோ பார்த்துக்கோங்க. இல்லை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்குமான மெசேஜை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது, ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் டேரட் ரீடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். பர்சனல் ரீடிங், பெய்டு ரீடிங். ஓகேவா? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லை, பெய்டு ரீடிங். ஓகே, தேங்க்யூ.